வெல்கம் டு எம்டிஜி ஸ்டோரிஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, கவுன் பிரவீன் தாம்பேன்னு சொல்லிட்டு ஒரு படம் இன்னைக்கு பார்த்தேன். ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஜியோ ஹாட்ஸ்டார் அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட்டரோட பயோபிக்கு. ஸோ இதை பற்றி நம்ம விரிவாக பேசணும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக என்னென்னா, சும்மா போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்த படம் தான் இந்த கவுன் பிரவீன் தாம்பே. இவர் வந்து ஆக்சுவலாக அவரோட 17-18 வயசில் டீன் ஏஜில் ஆரம்பித்து 41வது வயசில் தான் ஒரு கிரிக்கெட்டராக மாறாருன்னா அது எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்னு பார்த்துக்கோங்க. அதை பற்றி தான் இங்கே பேச போகிறோம். அவரோட ஹசில், லாயல்ட்டி, ரெஸ்பெக்ட் நான் ரொம்பவே மதிக்கிறேன். அதான் நான் மெயினாக சொல்ல வரேன். ஒரு பயோபிக்னா ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இந்த படத்துலையும் யூஸ்வலாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸு, லேகு எல்லாமே இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த ட்ராவல் வந்து நிஜமானே நல்லா இருக்குது. இந்த பிரவீன் தாம்பேன்ற ஒரு கேரக்டரோட ட்ராவல் வந்து நிஜமானே நல்லா இருந்தது. லைக் ஒரு ஹிஸ்ட்ரி படைச்சிருக்காருல, ஒரு 40 வயசுலேயும் ஒருத்தர் சாதிக்கிறதுக்கு வயசு இல்லைன்ற ஒரு விஷயத்தை காமிச்சிருக்காருல, அந்த விஷயத்த நான் ரொம்ப பாராட்டுவேன். ஏன்னா இவ்வளோ எஃபர்ட் அண்ட் சாக்ரிஃபைசஸ் பண்ணதுனால தான் அவர் இவ்வளோ மேலே வந்திருக்காரு. எஃபர்ட் போடலன்னா கண்டிப்பாக இந்த 40 வயசுலேயும் போயிட்டு ஒரு ஐபிஎல்லில் போயிட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமில் ஜாயின் பண்ணி நான் ஹேட்ரிக் எடுத்த முதல் மேட்ச்லேயே அது வந்து ஒரு பெரிய இது. இவர் ராகுல் டிராவிட் வந்து பார்த்து கூப்பிட்டுருப்பார். இவரை அந்த படத்துலேயே காமிச்சிருப்பாங்க, சீன் வரும், நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை பார்க்கும்போது நம்மளும் ஏதாச்சும் ட்ரை பண்ணலாமா, எப்படியாவது நம்ம ட்ரை பண்ண மேலே வந்துடலான்ற மாதிரி மோட்டிவேட் ஆகுது. அந்தளவுக்கு மோட்டிவேட் ஆகிற அளவுக்கு ஒரு நல்ல ரேட்டிங் இருந்து படத்தில், குறை சொல்ல மாட்டேன். லைக் அந்த பாரில் ஒருத்தர் வந்து ரொம்ப ஹியூமிலேட் பண்ணி பேசிடுவான். அந்த ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் வந்து கடைசியில் அவருக்கும் வந்து ஒரு பதிலடி கொடுப்பாரு. ஆனால் அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் வந்து ஹியூமிலேட் பண்ணும்போது இவர் வந்து ஒரு மாதிரி அழுவாக இருப்பாருங்க. அந்த சீன் சூப்பராக இருக்கும். அந்த நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம பிரவீன் தாம்பி அழுவாக இருப்பாருங்க. அந்த சீன் நிஜமாலே நல்லா இருந்தது. அவரோட லைஃப் ஸ்ட்ரகிளும் நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியில் வேலை பார்ப்பார் நம்ம பிரவீன் தாம்பே வந்து. அந்த கம்பெனி வந்து இது மாதிரி மூடிடுவாங்க, அந்த கிரிக்கெட் செக்ஷனே மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு இந்த நகை கடையில் போய் வேலை பார்ப்பார். நகை கடையிலையும் அவருக்கு ஏற்ற சேலரி வரான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு பார்டெண்டராக வேலை பார்ப்பார். அதே மாதிரி அப்புறம் இன்ஜினியர் சூப்பர்வைசராக இருப்பார், இந்த பில்டிங் சூப்பர்வைசராக. அது மாதிரி எல்லா வேலையும் பார்த்துட்டு அவரோட பேஷன் சைடில் பார்த்துட்டு இருப்பார், அதுவும் விட மாட்டார். அதே சமயம் அவர் மேலே இருக்கிற மிஸ்டேக்கை ஸ்டார்டிங் அக்செப்ட் பண்ண மாட்டார். எனக்கு தெரியும், நம்ம இதே பண்ணிகிட்டு இருந்தால் மேலே வந்துடலான்னு சொல்லிட்டு பண்ணதை போய் திரும்பி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கோச் ஆஷிஷ் வித்யார்த்தி இருக்கார்ல, அவர் வந்து சொல்லுவார், இது மாதிரி உனக்கு இந்த பவுலிங் செட் ஆகல, நீ ஸ்பின் பவுல் மாற்றுன்னு சொல்லும்போது கேட்க மாட்டார். அதனால் டீமே தோக்குற அளவுக்கு நிலைமை வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஸ்பின் பவுலிங் கற்றுக்கிட்டு அது கிளைமேக்ஸில் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. அது சூப்பராக இருந்தது பார்க்கும்போது. லைக் அந்த ஆஷிஷ் வித்யார்த்தி யாருன்னு உங்களுக்கு தெரியும், கில்லியில் வந்து விஜய்க்கு அப்பா வந்திருப்பார்ல, அவர் தான். அவர் நல்லா நடிச்சிருப்பார். அப்புறம் ஹீரோவாக நடித்த அந்த ஸ்ரேயா தல்பதே, அவர் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு இந்த பிரவீன் தாம்பே கேரக்டர். அவரும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருந்தார். அவங்க ஒய்ஃப் கேரக்டரும் ரொம்ப நல்லா இருந்தது. லைக் என்னென்னா, இவங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கும்போது அவங்க ஃபேமிலியை மேனேஜ் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நார்மலான வீட்டில் தான் இருப்பாங்க. பார்க்கும்போதே நமக்கு அவ்வளோ மோட்டிவேட் ஆகுது. அதான் அவங்களும் ஒரு மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிரிக்கெட்டே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் ஆனால் அவங்க புருஷனுக்காக லாஸ்ட்டில் உட்காந்து அந்த கிரிக்கெட் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்க எமோஷன் ஆவாங்க. அது ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த சீனை வந்து. பேசிங் மட்டும் கொஞ்சம் மேலேயும் கீழேயும் இருக்கும், கொஞ்சம் மீடியோக்கர் தான். ஸ்டார்டிங்கில் அவர் பவுலிங் சொல்லுவார், வந்து ஒரு மீடியம் பேஸ் பவுலர்னு சொல்லுவார். அந்த மாதிரி தான் இந்த படமும் மீடியம் பேஸ் பவுலிங் மாதிரி தான். கொஞ்சம் அப்படியே ஃபாஸ்ட்டாகவும் போகும், சில சமயம் ஸ்லோவாகவும் போகும். ஆனால் படத்தை கரெக்டாக ஆரம்பிச்ச இடத்துக்கு கரெக்டாக வந்து முடிச்சிட்டாங்க. அதை நான் குறை சொல்ல மாட்டேன். இந்த படத்தை முடிஞ்சால் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் இருக்குது, உங்களுக்கு தாராளமாக பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த படத்துக்கு வந்து ஒரு 7.8 out of 10 கொடுப்பேன். தாராளமாக இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணலாம். ஒரு கிரிக்கெட் மூவி ப்ராப்பராக எடுத்திருந்தாங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். நன்றி, தேங்க்யூ.